இந்தியாவிலே பெண்கள் விளையாடுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுலயும் கால்பந்து விளையாடுறதுங்கிறது 1 மணி நேரம் ஒரு விளையாட்டா விளையாடக்கூடிய ஒரு விஷயம். 1 மணி நேரம் நம்ம அதுல ஓடணும். அதுல எங்க குழுவுல பாத்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும், என்னோட ஏஜ் 32, 53 வயசு வரைக்கும் மகளிர் இருக்காங்க. அவங்க எல்லாம் 1 மணி நேரம் ஓடுறங்கிறது பெரிய விஷயம். அவங்க 1 மணி நேரம் ஓடி அந்த விளையாட்டை சாதனை படைச்சிருக்காங்க. கடந்து வரும் வருஷத்துல எல்லா விளையாட்டு போட்டிகளும் எங்கள் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களுக்காகவும் அளிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மாநில அளவில் நடத்தப்பட்ட கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீதம் மகளிர் குழுவின் திருமதி சரண்யா அவர்களை தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது காலை வணக்கம். என் பேர் சரண்யா. நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராபுரம் வட்டாரம் திருக்காம்பலூர் ஊராட்சியில் கீதம் மகளிர் சுய உதவி குழுல இருந்து வந்திருக்கேன். இந்தியாவிலே பெண்கள் விளையாடுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுலயும் கால்பந்து விளையாடுறதுங்கிறது 1 மணி நேரம் ஒரு விளையாட்டா விளையாடக்கூடிய ஒரு விஷயம். 1 மணி நேரம் நம்ம அதுல ஓடணும். அதுல எங்க குழுவுல பாத்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும், என்னோட ஏஜ் 32, 53 வயசு வரைக்கும் மகளிர் இருக்காங்க. அவங்க எல்லாம் 1 மணி நேரம் ஓடுறங்கிறது பெரிய விஷயம். அவங்க 1 மணி நேரம் ஓடி அந்த விளையாட்டை சாதனை படைச்சிருக்காங்க. நமது மகளிர் திட்டத்தின் கீழ் நிறைய விளையாட்டு போட்டிகள் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்கள் விளையாடக்கூடிய கால்பந்து போட்டியினை நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்ம பெண்களும் நம்ம மகளிர் சுயஉதவி குழு பெண்களும் விளையாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தியுள்ளார். அதை செயல்படுத்தும் விதமாக ஊராட்சி அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மாநில அளவில் பன்முக கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் எங்களது கீதம் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் தன்னம்பிக்கையோடும் விளையாண்டு கால்பந்து போட்டியில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். அவங்க சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல, கடுமையான பயிற்சியினாலையும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் ஆண்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்கின்றன. இது கடந்து வரும் வருஷத்துல எல்லா விளையாட்டு போட்டிகளும் எங்கள் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களுக்காகவும் அளிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல இந்த வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் கரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.